பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தேவனின் உதவி கடந்து வரப்போகிறது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு உதவி, ஆண்டவருடைய உதவி கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் சொல்றாரு, கண்டிப்பா என் உதவி உங்களை தேடி வரும். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட உதவி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேடி வர போகிறது. மனிதர்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து போய் கூட நீங்க இருந்திருக்கலாம். உண்மையா? அப்படி ஏமாந்து போன உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி இன்னைக்கு தேடி வர போகிறது. அதே போலதான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் கண்டிப்பா அந்த உதவிய உங்க வாழ்க்கையில செய்வாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தொழில் வேணும், எனக்கு அந்த தொழிலுக்கேற்ற வருமானம் வேணும், என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும், என்னுடைய வாழ்க்கையில என் கடன் பாரங்கள் அனைத்தும் மாறணும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த தடைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணுக்காக நீங்க ஆண்டவருடைய உதவி கடந்து வராதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல ஆண்டவருடைய உதவி இன்றைய நாள்ல கடந்து வர போகிறது. மகளே, மகனே, என்னுடைய உதவியை நாடி நீ காத்திருக்கிறாயா? நீ எந்த காரணங்களுக்காக என்னுடைய உதவியை நாடுகிறாயோ அந்த காரணத்தில் ஒரு வெற்றியை கண்டு என் உதவி அங்கே விளங்குவதை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில உதவி கிடைக்கல அப்படின்னா மனசு சோர்வு வந்துடுது. என்னுடைய வாழ்க்கையில உதவி வேணும், எனக்கு உதவ யாருமே இல்லை, நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய உதவி கடந்து வருது. மனித உதவி இல்லைங்க, ஆண்டவருடைய உதவி. இப்போ நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலும் அடைக்கலமாகவும் பெலனாகவும், நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அந்த நேரத்தில் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு துணையுமாக இருந்து அவருடைய உதவியை நமக்கு செய்வார். ஆமீன், ஹல்லேலூயா. அவருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை நம்பி இருக்கணும், அவருக்காக காத்திருக்கணும். அவரை முழுவதுமா நம்பி அவரோடு நம்ம பயணிக்கும் போது அவருடைய உதவி நம்மளை கடந்து வரும். யாருமே உதவ இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்க மனவேதனை அறிஞ்சு உங்க மன கவலையை போக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. பலவீனப்பட்டு போயிட்டு நீ எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா மகளே? என் கிருபை இன்னைக்கு உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய கிருபை போதும். பிரியமானவர்களே, உதவிட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை இருந்து ஆண்டவர் உதவி பண்ணினார்னா உங்க கலக்கங்கள் மாறும், உங்க வேதனைகள் மாறும். கண்டிப்பா இன்னைக்கு ஆண்டவருடைய உதவி உங்களை கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். பலவீனப்பட்டு போய் இருக்கீங்களா? நீங்க பலனோட இருக்கும்போது உங்களை சுத்தி எல்லாரும் இருந்தாங்களா? இன்னைக்கு நீங்க பலவீன பாண்டமா இருக்கீங்களா?
எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்க வீடியோ பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் இருந்தாலும் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு உதவிட நம்ம கல்வாரி சிலுவையின் நாயகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போனாலும் நீங்க எதிர்பார்க்காத ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உதவிடா இன்றைய நாள்ல கடந்து வர போறாரு. அவருடைய கரங்களை பற்றி கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எதுக்கெல்லாம் உதவி தேவையோ அதுக்கெல்லாம் உதவி செய்து அந்த காரியங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் கிருபை பாராட்ட போறாரு. பைபிள்ல பாருங்க, நோவா வெள்ள பெருக்கு நிமித்தமாக அழிய போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் நோவாவுக்கு வெளிப்படுத்துறாரு. அதுக்காக ஒரு பேழை உண்டு பண்ண சொல்றாரு. நோவாவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி ஒரு பேழை உண்டு பண்ணுறாரு. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சதுனால நோவா காப்பாற்றப்படுறாரு. நோவாவுக்கு ஆண்டவருடைய உதவி கலந்து வந்தது. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய உதவி நம்மளுக்கு வேணும்னா நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக உதவி பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்க. அந்த காரியத்துல இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்து அந்த காரியத்துல ஒரு புது வெற்றியும் ஒரு புது அற்புதத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு கிருபை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில ஒரு உதவி கடந்து வராதா, ஆண்டவருடைய உதவி கடந்து வராதா அப்படின்னு சொல்லி காத்து உங்களை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய உதவி அப்பா நீங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களுக்காக உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல காத்துட்டு இருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. இப்போ இயேசுவின் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாரு. ஆண்டவருடைய உதவி உங்களை நோக்கி கடந்து வரும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு, உதவி பண்ணுவாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.